வணக்கம். இன்றைய நாள் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய செய்திகளுடன் நான் செல்வராசா திபிராஜ். மலேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கண் சத்திர சிகிச்சைக்கு பின் பார்வை இழந்த மேலும் 4 நோயாளிகளுக்கு இழப்பீடு. வாடகை வீடு ஒன்றிலிருந்து இளம்பெண் ஒருவரின் சடலம் மீட்பு. நாமலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை நவம்பர் மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு. எரிபொருள் மீதான கட்டுப்பாடுகள் அதிரடி நீக்கம். சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்தவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்த உத்தரவு. கேரளாவில் மண் சரிவு, 2 உயிரிழப்பு, 7 பேர் மாயம். சீனாவில் நிலச்சரிவில் சிக்கி 16 பேர் காணாமல் போயுள்ளனர். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கண் சத்திர சிகிச்சைக்கு பிறகு பிரிட்டன்ஸ்லோன் அசிட்டேட் மருந்து வழங்கப்பட்டதால் பார்வை இழந்த நோயாளிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த 2023 முதல் அதே ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் குறைத்த மருந்தை பயன்படுத்தியதால் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் கண் சத்திர சிகிச்சை செய்து கொண்ட சில நோயாளிகளின் பார்வை இழக்கப்பட்ட அல்லது மேலும் பலவீனமடைந்த சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் முடிவுகளின் அடிப்படையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பார்வை இழந்த 17 நோயாளிகளுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அந்த 4 நோயாளிகளுக்கும் தலா 1 மில்லியன் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்குவதற்கு அமைச்சரவை உடன்பாடு தெரிவிக்க தீர்மானித்துள்ளது. பாணாந்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்கணுவ வீதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றிலிருந்து இளம்பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் பாணாந்துறை வடக்கு கல்கணுவ வீதியில் உள்ள வாடகை வீட்டில் தங்கியிருந்து தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் சட்டப்படிப்பை பயின்று வந்த மான்னே மரக்கலகே நதுனே சகாஸ்ரீ குரே என்ற வயது 26 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளம்பெண் இந்த வீட்டில் தனியாக வாசித்து வந்துள்ளதோடு அவர் இவ்வீட்டிலிருந்து தனது கல்வி நடவடிக்கைகளையும் மேலதிக சட்டத்தரணி ஒருவரின் நீதிமன்ற பணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார். இது தற்கொலையா அல்லது வேறு ஏதும் சம்பவமா என்பது தொடர்பில் பாணந்துறை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிரீஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை எதிர்வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று 7 கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அவரண சுவந்துடகொட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் போது குறித்த வழக்கில் தொடர்புடைய 2 இந்திய பிரஜைகளான சாட்சிகளுக்கு வெளிநாட்டு சாட்சிகளுக்கு ஆணை அனுப்புமாறு நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கினை விசாரணைக்காக நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அழைக்குமாறும் உத்தரவிடப்பட்டது. ஆற்றல் நெருக்கடியை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான சுற்றறிக்கையை நிதியமைச்சின் செயலாளர், அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண முதன்மை செயலாளர்கள், விசேட செலவீன அலகுகள், ஆணைக்குழுக்களின் தலைவர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரச கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக அரசாங்கத்தின் செலவுகளை முகாமைத்துவம் செய்வதற்காக அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை மார்ச் 1ஆம் தேதி நிலவிய எரிபொருள் விலையின் அடிப்படையில் வழங்குவதற்கு ஏப்ரல் 2ஆம் தேதி அரசாங்கம் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. எவ்வாறாயினும் புதிய சுற்றறிக்கையின் மூலம் அந்த சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு தற்போதைய எரிபொருள் விலையின் அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கப்படும். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் போது கைதிகள் ஆயுதங்களை பெற்றிருந்ததாகவும் அவர்கள் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வந்ததாகவும் நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த மோதலை அரசாங்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை என்று குறிப்பிட்ட அமைச்சர் சிறைச்சாலை
சிறைச்சாலை இயந்திரத்தை சீர்குலைப்பதே மோதலில் ஈடுபட்டவர்களின் நோக்கமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். தாக்குதலுக்கு உள்ளான ஆயுதமற்ற 2 அதிகாரிகள் என்றும் அவர்களை காப்பாற்றுவதற்காகவே ஏனைய அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்றதாகவும், பெரும்பாலான அதிகாரிகள் செங்கற்கள் மற்றும் கம்புகளால் மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் பிரதிவாதிகளை விடுதலை செய்ய நீதிபதி அவர்களுக்கான வெளிநாட்டு பயண தடையையும் விதித்தார். இந்த வழக்கின் ஏனைய பிரதிவாதிகளாக சேபாலிக சமன்குமாரி மற்றும் கீர்த்திக பண்டார கொட்டகம ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். கடந்த 2 தினங்களாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்த 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட 27 பேரின் உடலங்களை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு பொது மருத்துவமனையின் விசேட சட்ட மருத்துவ அதிகாரி WJSR விக்ரமரத்னவுக்கு நீர்கொழும்பு தலைமை நீதிவான் சிலானி பெரேரா இன்று 7 உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை உயிரிழந்தவர்களின் குடும்ப பாதுகாவலர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னரும் பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்த பின்னரும் உடலங்களை அவர்களின் உறவுகளிடம் ஒப்படைக்குமாறு நீர்கொழும்பு தலைமை காவல்துறை பரிசோதகர் திலின தம்சித்த கெட்டியாராய்ச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பில் கடைகள் சில தீ விபத்திற்குள்ளாகின. குறித்த சம்பவம் இன்று 7/7/2026 அதிகாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு நகரில் சென்ட்ரல் வீதி மற்றும் பசார் வீதியில் உள்ள கடைகளை இவ்வாறு தீ விபத்துக்குள்ளாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு மற்றும் காவல்துறை தீயணைப்பு பிரிவு இணைந்து 4 மணித்தியாலம் போராட்டத்தின் பின்னர் காலை 9 மணிக்கு பாரிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருந்தபோதும் சென்ட்ரல் வீதியில் உள்ள சிறுவர் ஆடை விற்பனை கடை தொகுதி மற்றும் பசார் வீதியில் உள்ள கையடக்க தொலைபேசி திருத்தும் கடை முற்றாக இருந்து சாம்பலாகியுள்ளது. தொடர்வது இந்திய செய்திகள். கேரளாவின் வயநாடு பகுதியில் இன்று 7 ஏற்பட்ட மண் சரிவில் 2 உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் காயமடைந்தனர். இப்பகுதிக்கு இந்திய வானிலை ஆய்வு நிலையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெம்பாடிக்கு அருகிலுள்ள கல்லாடி பகுதியில் ஏற்பட்ட இந்த மண் சரிவு அங்கு நடைபெற்று வந்த சுரங்கப்பாதை கட்டுமான பணியை பாதித்ததில் பல தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளின் தகவல்களின்படி மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களை இணைக்கும் சுரங்கப்பாதை திட்டத்திற்காக அந்த தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசிய பேரிடர் மீட்பு படை, NDRF, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, காவல்துறை, வனத்துறை ஊழியர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் ஆகியோர்கள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் பேரிடர் நடந்த இடத்திற்கு அருகில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் பணியை மாவட்ட நிர்வாகம் தொடங்கியுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். சீனாவின் மேற்கு மாகாணமான கன்சுவின் மலைப்பகுதியில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி குறைந்தது 16 பேர் இன்னும் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவை தாக்கியுள்ள கொடூரமான இடி மின்னலுடன் கூடிய புயல் காரணமாக இதுவரை 275க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கன்சு மாகாணத்தில் இன்று ஏற்பட்ட நிலச்சரிவில் ஆரம்பத்தில் மொத்தம் 33 பேர் சிக்கியிருந்தனர். அவர்களுள் 14 பேர் இதுவரை வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் எஞ்சிய 16 பேரை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் முழு வீச்சில் மேற்கொள்ளுமாறு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். மத்திய கிஃபை மாகாணத்தில் கிழக்கு பகுதியில் நேற்றிரவு வீசிய பயங்கர புயல் காரணமாக குறைந்தது 8 பேர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் என ஜின்கிவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அங்கு மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதால் கிவாங்சி, கிவாங்கக், எஜோஃப் மற்றும் சியானிங் ஆகிய நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை நிலவரப்படி 275 பேர் காயமடைந்துள்ளனர்.
இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.